நான் என்னோட பிம்பிளையும் க்யூர் பண்ணி என்னோட ஸ்கின் கலரையும் இம்ப்ரூவ் பண்ணி சூப்பராக ஃபேர் அண்ட் ஒயிட் ஆனதுக்கு இதுதான் காரணம். இதுக்கு வந்து ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் வரைக்கும் ரைஸ் ஃப்ளார், அதாவது அரிசி மாவு போட்டுக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் வரைக்கும் நீம் பவுடர் போட்டுக்கோங்க. இது கூட 3 டீஸ்பூன்ஸ் வரைக்கும் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை உங்களோட ஸ்கின்ல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளீனான ஸ்கின் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இன்கேஸ் ரொம்ப பிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா ஜென்டலாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே உங்களோட ஸ்கின்ல வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இது டெய்லி ரிப்பீட் பண்ணுங்கள். பிம்பிள்ஸ் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியராக ஒயிட்டாக ஆகிடும். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து ஷேர் பண்ணிடுறேன். இந்த அளவுக்கு கருப்பாக டார்க்காக இருந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெள்ளையாக சேஞ்ச் ஆனதுக்கு ஒரு பாத் பவுடர் என்னோட ஃபேஸ்க்கும் என்னோட பாடிக்கும் 4 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அது எனக்கு எக்ஸலண்ட்டாக ரிசல்ட்ஸ் கொடுத்தனால நானே இந்த பாத் பவுடர் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி நிறைய என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. என்னோட கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் ஃபீட்பேக்ஸ்லாம் செக் பண்ணி நினச்சிங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் கம்யூனிட்டி டேப்ல செக் பண்ணி பாருங்க. நீங்களும் என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணி நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் போயிட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. பாய்.